தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இருசக்கர வாகன பார்க்கிங்கிற்கு சீல் வைப்பது தொடர்பாக நகராட்சி ஆணையாளருக்கும் ஆளுங்கட்சி கவுன்சிலருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலவேலனிடம் கேட்கலாம். விமலவேலன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். தென்காசி மாவட்டம் சிவகிரியை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான நாகராஜ் என்பவருக்கு சொந்தமான இருசக்கர வாகன பாதுகாப்பானது சங்கரன்கோயில் புதிய பேருந்து நிலையம் அருகே இருக்கிறது. புதிய பேருந்து நிலையம் அருகிலேயே நகராட்சிக்கு சொந்தமான வாகன பாதுகாப்பு இடம் இருக்க இவர் அனுமதியின்றி பார்க்கிங்கை நடத்தியதாகவும் பார்க்கிங்கை மூட வலியுறுத்தி ஒரு வாரத்திற்கு முன்பே தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலையில் அனுமதியின்றி இயங்கியதாக கூறப்பட்ட அந்த இருசக்கர வாகன காப்பகத்தை பூட்டி சீல் வைப்பதற்காக நகராட்சி ஆணையாளர் தலைமையில் அதிகாரிகள் துப்புரவுத்துறை பணியாளர்களோடு சம்பவ இடத்திற்கு வருகை தந்தனர். இந்த நிலையில் சீல் வைக்க முயன்ற அதிகாரிகளுக்கும் பார்க்கிங் மேற்பார்வையாளராக இருக்கும் மாரிமுத்து என்பவரின் அண்ணன் சங்கரன்கோவில் 5வது வார்டு கவுன்சிலராக இருக்கும் ராஜா ஆறுமுகம் என்பவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தள்ளுமுள்ளை தொடர்ந்து அங்கு இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இதனால் புதிய பேருந்து நிலைய பகுதியை பெரும் கலவரமாக காட்சியளித்தது. பார்க்கிங்கில் சீல் வைப்பதில் ஏற்பட்ட தகராறில் காயமடைந்த நகராட்சி ஊழியர்கள் 5 பேர் மற்றும் பார்க்கிங் மேற்பார்வையாளர் மாரிமுத்து என்பவரும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேற்சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து சங்கரன்கோவில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.